அவங்க டாக்டர் தான் சொல்லுவேன். அது அந்த பொண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல. நானும் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இது பேப்பர்லாம் வந்து திருத்துறதுக்கு கேர்ள்ஸ் கூட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணுறேன், யாரையும் மேம் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஒரு 3 கேர்ள் பேர் சொன்னாங்க. இவங்க 3 பேர் வந்து கூட்டுருவா, இவங்கெல்லாம் கரெக்டாக திருத்துவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு டாக்டருங்கிற அந்த ஹீரோயின் அவங்க பேரை சொல்லவே இல்லை. நான் இருந்துக்கிட்டு யாரு மேம் டாக்டர் அப்படின்ட்டேன். அதனால அவங்க இருந்துக்கிட்டு ஒரு இது கூட இல்லாம அவ்வளோ நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு சீக்ரெட் ஏதாவது இருக்கும். அதுல ரொம்பவே காமனா இருக்கிறது இந்த ஒன் சைடு லவ் எனக்குள்ளேயும் இருக்கு. அதை வந்து நான் கொஞ்சம் பேரை சொல்லியிருக்கேன். பரவாயில்ல விடுறா, இதை கேட்கறவங்களாம் சிரிக்கத்தான் செய்யறான். அப்படியா? ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒரு கிரேசியா. ஏன்னா நம்ம லவ் ஸ்டோரி சொல்றோம், நம்ம ரொம்ப உருகி சொல்லுவோம். ஆனா அதை கேட்கறவங்க வந்து கொஞ்சம் அது வந்து கிரிஞ்சாலாம் எடுத்துப்பாங்க. அது எல்லா இடத்துலயுமே நடக்கும், அதை விட்டுருங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா என்னோட லவ் ஸ்டோரியை ரொம்ப அழகா உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன ப்ரோ லவ் ஸ்டோரி சொல்ல போறீங்களா, இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் ஒரு எக்ஸைட்மெண்டோட சொன்னேன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எனக்கே இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறக்குதுன்னே கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். நான் ஒரு டைம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்டோட அது சொல்லிட்டேன்னா, இது ஆன்லைன்ல எப்பயுமே இருக்கும். அது மூலமா நான் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ வந்து இந்த வீடியோவை பார்ப்பேன். யார் மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை. இந்த விஷயம்லாம் நடந்தது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. அவங்க பேரு டாக்டர். என்ன ப்ரோ டாக்டர்ன்றீங்க, அவங்க செய்யற வேலையை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அவங்க பேர் டாக்டர் தான். என் நேம் வேணாம், அவங்க நான் டாக்டர் தான் சொல்லுவேன். அது அந்த பொண்ணுக்கே தெரியுமான்னு தெரியல. நானும் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஈஸியா கேட்டுடலாம். அதாவது ஒரு டைம் வந்து எங்களோட தமிழ் மேம் வந்து ஒரு பேப்பர்லாம் வந்து திருத்துறதுக்கு கேர்ள்ஸ் கூட்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணுறேன், யாரையும் மேம் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு ஒரு 3 கேர்ள் பேர் சொன்னாங்க. இவங்க 3 பேர் வந்து கூட்டுருவா, இவங்கெல்லாம் கரெக்டாக திருத்துவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணு டாக்டருங்கிற அந்த ஹீரோயின் அவங்க பேரை சொல்லவே இல்லை. நான் இருந்துக்கிட்டு யாரு மேம் டாக்டர் அப்படின்ட்டேன். அதனால அவங்க இருந்துக்கிட்டு ஒரு இது கூட இல்லாம அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னடா இது இப்படி சொன்னேன். என் ஃப்ரெண்டு இருந்துட்டு சிரிக்கிறான். அவன் போய் கிளாஸ் ஃபுல்லாக சொல்லிட்டான். கிளாஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 பேரை சொல்லிட்டான். என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னா, அன்னைக்கு நான் அவங்க கிட்ட சொன்னது, நீங்க உங்களுக்கு தான் தெரியல, இந்த மேமுக்கும் தெரியல, நல்லா யூட்டிலைஸ் பண்ணல பாரு, வேணா அவங்க வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க ஒரு டாக்டர் ஆகுவாங்கடா அப்படின்னு. அப்பையில இருந்து அவங்கள டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது அந்த பொண்ணுக்கே தெரியாது. சரி அதை விடுங்க. டாக்டர்